No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்திய கடல்ல 3 சுழற்சிகள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி சென்னை வானிலை ஆய்வகத்தினுடைய முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய அமுதா பிரஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. 2 வருது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. 2 புயல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஏதோ ஒரு செய்தி ஒன்று படித்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வெப்சைட்ல. இப்போ இவங்க 3 சுழற்சி இருக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுதான் உண்மை? என்ன எக்ஸாக்ட் ஸ்டேட்டஸ் மழையை பொறுத்த வரைக்கும்? ஒட்டுமொத்தமா உலகத்தையே ஒரே குழப்பமா படைப்பு வச்சிருக்காங்க அப்படிதான் சொல்லலாம். இது நம்முடைய இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் மட்டுமல்ல, உலக வானிலை வல்லுநர் வல்லரசுகளும் கூட, வல்லரசும் அமெரிக்கால எல்லா வானிலை மாதிரியுமே இந்த குழப்பத்துக்கு காரணமா இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா தாய்லாந்துல வெள்ளப்பெருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது இன்னும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கு. இன்னமும் வெள்ளப்பெருக்கு தான் தாய்லாந்து. அந்த வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு எதுன்னா மலாக்கா ஸ்ட்ரைட் இருக்கு. எங்க இருக்குன்னா அது மலேசியாவிற்கும் இந்தோனேஷியாவிற்கும் இடைப்பட்ட, மலேசியா சிங்கப்பூருக்கும் அதற்கு அருகில் இருக்கக்கூடிய இந்தோனேஷியாவோட சுமத்ரா தீவுக்கும் இடைப்பட்டதான் மலாக்கா ஸ்ட்ரைட். அந்த மலாக்கா ஸ்ட்ரைட்ல 3 நாளா ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வந்துச்சு. இப்ப அது பகுதியாகி தீவிர பகுதியாக இருக்கு. அதாவது ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியா இருக்கு. அது டிப்ரெஷன் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அந்த மலாக்கா ஸ்ட்ரைட்ல இருந்தா நம்ம வானிலை ஆய்வு நிறுவனத்துல கணக்குலயே எடுத்துக்க மாட்டாங்க. வங்கக்கடலுக்கு வந்தாதான் கணக்குல எடுத்துப்பாங்க. ஆனா இந்த வருஷம் தான் மலாக்கா ஸ்ட்ரைட்ல இருக்கிறதையே கணக்குல எடுத்துட்டு அது மண்டலமாக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது இங்க வரப்போகுதுன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வானிலை ஆய்வு நிறுவனம் மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வானிலை கணினி மாதிரிகளும் உலக வல்லரசுகளோட கணினிகளும் இதே போல வங்கக்கடலுக்கு வரப்போகுதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 15 நாளா போட்டுட்டே இருக்காங்க. அதற்கு முன்னாடி நாம ஒண்ணு சொல்லியிருந்தோம், இப்படியும் நடக்கலாம் அப்படின்னு ஒரு படத்தை போட்டிருந்தோம். அது என்னன்னா, இலங்கைக்கு அருகிலே ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி பகுதியாகி மண்டலமாகி தமிழ்நாட்டை நோக்கி வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த அமைப்பு தான் இப்ப உருவாகி இருக்கு. இலங்கைக்கு அருகில அந்த 2 சிஸ்டம், அதாவது 2 காற்று சுழற்சி, ஒன்று மன்னார் வளைகுடாவில் இருக்கு, இன்னொன்று இலங்கையோட தென்கிழக்கு முனையில இருக்கு. அதாவது இலங்கையோட கீழ்ப்பகுதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரந்த வடிவில் இருக்கும் இலங்கை தெற்கு பகுதியில. அதுல தென்மேற்கு பகுதியில ஒரு சிஸ்டம் இருக்கு, தென் கிழக்கு பகுதியில ஒரு சிஸ்டம் இருக்கு. இது ரெண்டும் இலங்கையோட தெற்கு பகுதியில இணைப்பால் பிணைக்கப்பட்டிருக்கு. அப்போ இலங்கைக்கு அருகில 2 சிஸ்டம் இருக்கு. இன்னொன்னு மலாக்கா ஸ்ட்ரைட்ல மலாக்கா ஜலசந்தியில ஒண்ணு இருக்கு. இது 2 மொத்தம் இதோட சேர்த்தா 3. அவ்வளவுதான். ஏற்கனவே அரபிக்கடல் போனதெல்லாம் போயிட்டு எங்கேயோ கரைஞ்சி காணாம போயிடுச்சு. அதெல்லாம் போயிட்டு இந்த இலங்கை கிட்ட இருக்கிற சிஸ்டம் தான் நமக்கு நாளைக்கு தாழ்வு பகுதியா மாற போகுது. அதுதான் இலங்கைக்கு கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகிறது. இலங்கைக்கு சாதாரண இந்த இலங்கை தமிழர்களுக்கு கொண்டு செல்லணும். நாளையிலிருந்து இலங்கைக்கு அவசர நிலை பிரகடனப்படுத்தக்கூடிய அளவிற்கு இலங்கைக்கு மழைப்பிடிப்பை தொடக்க போகுது. இது அப்படியே இலங்கைக்கு கிழக்கு பகுதியில தான் அது உருவாக போகுது. தென்கிழக்கு பகுதியில கல்முனை என்கின்ற இடத்துல அது உருவாக போகுது. அது ஒட்டி அங்கேயே 2 நாள் நீடித்து நின்று மிக மெல்ல முல்லைத்தீவு காங்கேசன் துறையை நெருக்கமா மிக மெல்ல நகர்ந்து அப்படியே இலங்கைக்கு, ஒட்டுமொத்த இலங்கைக்கும் ஒரு அறியாத ஒரு மக்களுக்கு இப்போ ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படாத ஒரு நிகழ்வா இப்ப ஏற்பட போகுது. அதுதான் தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. அதுதான் தமிழ்நாட்டுக்கு ஒரு பாதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகுது என்பதுதான் உண்மை. ஓகே சார், இப்போ அப்படியே நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துருவோம். இப்ப தமிழ்நாட்டுல இப்ப சென்னையில எங்க எந்த நேரத்துல மழை பெய்ய போகுது, எந்த அன்னைக்கு அதிக மழைப்பொழிவு சென்னையில் எதிர்பார்க்கலாம், அதே மாதிரி மற்ற மாவட்டங்களுக்கு எப்போ அதிக மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பாக இப்போ மன்னார் வளைகுடாவில் இருக்கக்கூடிய நிகழ்வு இலங்கையோட தெற்கு பகுதிக்கு போய் அப்படியே கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நிகழ்வோட இணைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி இலங்கைக்கு தான் மழை பொழிவை கொடுக்க போகுது. அதனால இப்போ டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல பெய்யுற மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். நாளைக்கு சென்னைக்கு ஏற்கனவே இருந்த பொழுது கூட கொடுக்கல. அப்போ டெல்டாவில நிக்க போகுதுன்னா அப்போ அங்க அறவே இருக்காது மழை சென்னைக்கு நாளைக்கு, நாளை மறுநாள். இதுக்கு அடுத்தது எப்ப மழை ஸ்டார்ட்னு பாத்தீங்கன்னா, இந்த இலங்கை மழைப்பொழிவை கொடுத்து விட்டு இலங்கைக்கு வட இலங்கை வரும் பொழுது 26ஆம் தேதி 27ஆம் தேதி டெல்டாவில
மழையை தொடக்க போகுது. ம் 27ஆம் தேதி 28ஆம் தேதி கூட ஆகலாம். கொஞ்சம் மெதுவா வந்து இலங்கை ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு. ம் 28ஆம் தேதி ஒட்டுமொத்த வடகடலோரம் டெல்டா டு சென்னை, ம் 28ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் மழைப்பொழிவை தொடக்க போகுது. ம் அந்த 28 விட 29, 30 டிசம்பர் 1 சென்னைக்கு நிறைய 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 மழைப்பொழிவு ம். கொடுக்க போகுது. ஓகே. சென்னை கிட்ட மட்டும் கொடுக்க போறது இல்லை. இந்த நிகழ்வு எப்படி வரப்போகுதுன்னா, இலங்கைக்கு கிழக்கு புறமாக ம் டெல்டா மாவட்டங்கள் கடலோரத்திலிருந்து ஒரு 50-75 கிலோமீட்டர் தொலைவில் ம் கரைக்கு மிக நெருக்கமா வடக்கு நோக்கி பயணிக்க போகுது. பயணிக்கும் போது என்ன ஆகும்னா, புதுச்சேரியை தாண்டணும்னு ஒரு பெண்டு கிழக்கு நோக்கி திரும்பி இருக்கும். அந்த பெண்டு போனோன்னே 50 கிலோமீட்டருங்கிறதுங்க சென்னை கிட்ட போகும்போது 25 கிலோமீட்டரா குறைஞ்சிரும். கரையிலிருந்து தூரம். ஆக சென்னை கிட்ட போய் கரையில் பாதி தரையில் பாதியா உள்ள போய் முழுமையா தரையிலேயே நெல்லூர் வரைக்கும் போக போகுது. ம் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தான், புயல் கிடையாது. ம் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா தான் இது உருவாகும். ம் ஒருவேளை புயலா உருவானாலும் தமிழ்நாட்டு கரையை கடக்கும் பொழுது செயலிலிருந்து ஒரு மண்டலமா தான் கிடக்கும், கரையை நெருங்கும் பொழுது. ஆகவே காற்று கொஞ்சம் இருக்கும். அதாவது இது வந்து இலங்கையை தாண்டும் பொழுது தமிழ்நாட்டிலிருந்து தரைக்காற்று இலங்கை நோக்கி போகும். பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கு கிடைக்க வரும்போது தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களிலிருந்து கிழக்கு போக்கி போகும். வட தமிழ்நாட்டுக்கு வரும்போதும் கரையிலிருந்து தரையிலிருந்து காற்று கடலுக்கு போகும். ம் ஆனால் புயல் பாதிப்பு இல்லாமல் புயல் காற்றை எடுக்கும், மழை பொழிவையும் கொடுக்கும். தொடர்ச்சியா ஒரு 3 நாள் டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் சென்னை உட்பட தொடர்ச்சியான மழைப்பொழிவை கொடுக்க போகுது. இப்ப 29ஆம் தேதி இது வரைக்கும் வந்து ஆரஞ்சு அலர்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. நிறைய மாவட்டங்கள்ல வந்து ஆல்ரெடி இப்போ விடுமுறை எல்லாம் கொடுத்திருக்காங்க பள்ளிகளுக்கு. அப்போ வந்து விடுமுறை எல்லாம் வந்து இன்னும் வரக்கூடிய 2-3 நாள்ல வந்து அப்போ குழந்தைங்களுக்கு எல்லாம் லீவு தான் இல்லையா? இன்னைக்கு நாளைக்கு, அதாவது இன்றைக்கு விடுமுறை விட்டுருக்காங்க. அது நேற்று மழை பெய்ந்தது, காலை வரைக்கும் பெஞ்சுது. நாளைக்கு மழைக்கு வாய்ப்பு இல்ல. ம் நாளை மறுநாள் கூட வாய்ப்பு குறைவுதான். 25, 26 மழை வாய்ப்பு குறைவுதான். ம் அடுத்தது 27ஆம் தேதியிலிருந்து தொடங்கும். 27ஆம் தேதியிலிருந்து அடுத்த மழை தொடங்கும். 28, 29, 30 சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் டிசம்பர் 1 தொடரும் மழை. ம் அப்போ இன்னொரு 4 நாளைக்கு ரெட் அலர்ட் என்ன கொஞ்சம் பாதிக்கிற மழையே தெரியுது. ம் மழை ஓய்ந்தும் தொடர வாய்ப்பு இருக்கு விடுமுறை. இப்போ ரெட் அலர்ட் கொடுப்பாங்களா? இப்போ ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருக்காங்க, ரெட் அலர்ட் வருமா? கண்டிப்பா ரெட் அலர்ட் உண்டு. ரெட் அலர்ட்ங்கிறது இது வரைக்கும் கொடுத்தது இந்த புலி வருது அந்த புலி இல்ல, இது உண்மையான புலி. கண்டிப்பா ரெட் அலர்ட் கொடுத்தே ஆகணும். 28ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் ரெட் அலர்ட் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல பெரும்பாலான மாவட்டங்களுக்கு இருக்கும். கண்டிப்பா இருக்கும். ஆனால் இன்னும் உலக வானிலை வல்லுநர்கள் கணிக்க முடியாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஓகே சார். இப்போ உள்ளூர் மாவட்டங்கள் எங்கெங்க இப்போ மழை நம்ம எதிர்பார்க்கலாம்? 27ஆம் தேதியிலிருந்து அதாவது 27ல இருந்து இப்போ டெல்டா மாவட்டங்கள்ல தொடங்கி அப்படியே சென்னை வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும். உள்ள பாத்தீங்கன்னா திருச்சி வரைக்குமே கனமழை இருக்கும். அதாவது இலங்கையோட வட இலங்கை வரும் பொழுது ராமநாதபுரம் மாவட்டம், ராமநாதபுரம் கடலோரம், புதுக்கோட்டை கடலோரம், திருச்சி வரைக்குமே உள்ளே இருக்கும் மழை. அப்படியே வட உள் மாவட்டங்களை பாத்தீங்கன்னா கல்வராயன் மலை வரையுமே இருக்கும், திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி வரையுமே இருக்கும், திருப்பத்தூர் வேலூர் வரையுமே இருக்கும். சென்னையில் மழை பெய்யும் போது அப்ப திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் கள்ளக்குறிச்சிக்குமே பெய்யும். டெல்டாவில் பெய்யும் பொழுது திருச்சியிலையும் பெய்யும், புதுக்கோட்டையிலையும் பெய்யும், உள்ளேயும் பெய்யும். உள்ளே இருந்து அதாவது உள்ளே பெய்வதை விட கடலோரம் அதிகமா இருக்கும். உள்ளேயும் பெய்யும். உள்ளே கனமழை என்றால் சற்று கடலோரம் வரும்பொழுது மிக கனமழையாகவும், இன்னும் கடலோரம் வரும்போது அது அதிக கனமழை பொழிவாகவும் இருக்கும் கடலோரத்துல, கரையோரத்துல. ஓகே, நான் இறுதியா ஒரே ஒரு கேள்வி. இப்ப சென்னையில எப்போ அதிக மழை பொழிவு இருக்கும்? இப்ப நீங்க 27ல இருந்து 29, 30 வரைக்கும் நல்ல மழை இருக்கு, 1ஆம் தேதி வரைக்குமே இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சென்னையில இப்ப 27ல இருந்து எவ்வளவு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவு இருக்கு? ஏன்னா இப்ப ஆல்ரெடி நீங்க சொல்றீங்க ஒரு மண்டலமா வந்து வரைக்குமே வந்துருச்சு, புயலா வந்து வருவதற்கு ரொம்ப வாய்ப்புகள் குறைவா தான் இருக்கு. அப்படி இருந்தாலும் ரொம்ப ஒரு குறைவான ஒரு விஷயமா தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்றீங்க. எவ்வளவு சென்டிமீட்டர் மழை எதிர்பார்க்கலாம் சென்னையில? அதாவது 28ஆம் தேதி மழைப்பொழிவு டெல்டாவில் தொடங்கும் போதே அங்க தொடங்கிடும். அப்ப டெல்டாவில் தொடங்கும் போது குறைவான மழைப்பொழிவு தான் இருக்கும். 28 ஆனா கனமழையா தான் இருக்கும். ஆனால் 29, 30, 1ஆம் தேதி சென்னைக்கு உச்சபட்ச மழை நாள், 3 நாள். அது தொடர்ச்சியாகவே இருக்கும். கண்டிப்பாக ஒரு பாதிக்கும் மழை தான் நான் சொல்றேன். நான் ஒரு மழையோட சென்டிமீட்டர் எல்லாம் குறிப்பிட்டு நான் அச்சப்படுத்த விரும்பல. கண்டிப்பா இன்னொரு இதுல நம்ம சென்டிமீட்டர் சொல்லலாம். என் மனதில் இருந்தாலும் இன்னும் நாட்கள் இருக்கிற காரணத்தினால அதை சொன்னா அவருக்கு பீதியாகும். நான் அதுக்கு வந்து வார்த்தையை சொல்லுவேன், நிறைய 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 மழை அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகே சார், நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.
நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்.